வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னா எப்படி கங்கா ஸ்நானம், அதுபோல புத்தாடை உடுத்திக்கொண்டு பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பூஜை அப்படின்னாக்கா லக்ஷ்மி குபேரர் பூஜை. தீபாவளி அன்னைக்கு சாயங்கால நேரத்துல இந்த முறை பார்த்தாக்கா 5:45 மணிக்கு மேல 8:15 வரைக்கும் பண்ணலாம்னு சொல்றாங்க இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை. ஏன் லக்ஷ்மி குபேரரை சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும்? ஏன்னா நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மியை மாத்திரம் நம்ம வேண்டினா போதும். குபேரர் தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்னா அவரை தனியா நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஆனா 2 பேரையும் சேர்த்து லக்ஷ்மி குபேர பூஜையாக நாம் செய்ய வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவள் லக்ஷ்மி தேவி. ஆனால் அவள் கொடுத்த செல்வம் நம்மிடம் தங்குவதற்கு, அதை பாதுகாக்கக்கூடிய, அதை பெருக்கக்கூடியவர் குபேரர். லக்ஷ்மி அப்படிங்கிறது கடவுளினுடைய அம்சம். குபேரர் அப்படிங்கிறவர் யக்ஷராஜர். யக்ஷர்களுக்கெல்லாம் அரசன் அவர்தான். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு பணம்லாம் நிறைய வருதுங்க, நிறைய சம்பாதிக்கிறோம், வரவு நிறைய இருக்கு, ஆனா எங்க போது எப்படி செலவாகுதுன்னே தெரியல, எங்களுக்கு சேர்த்து வைக்கவே முடியலன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வழிபட வேண்டிய ஒருவர் அப்படின்னாக்கா இந்த குபேரர். இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராவணனினுடைய சகோதரர் தான் இந்த குபேரர். இருவருக்கும் ஒரே தந்தை. வைஷ்ணவஸ் அப்படிங்கக்கூடிய அந்த முனிவருக்கு இளவிதா அப்படின்ற ஒரு மனைவி உண்டு. அந்த இளவிதாவுக்கு பிறந்தவர் தான் இந்த குபேரன். அது போல இன்னொரு மனைவி கைகசி, அவள் அசுரகுலத்து பெண். அந்த கைகசிக்கு பிறந்தவர் தான் ராவணன். இந்த குபேரனை பற்றி 1-2 கதைகள் உண்டு. கதைகள் இது எல்லாமே புராணத்துல சொல்லப்பட்ட கதைகள். கன்று என்ன அப்படின்னாக்கா, இலங்கையை முதல்ல ஆண்டது குபேரன் தான் அப்படின்னும், குபேரன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டானான் ராவணன். அதனால அவனோட போரிட்டு அவனுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டானா, அவனுடைய அந்த விமானத்தை, புஷ்பக விமானத்தை எடுத்துக்கிட்டானா. அப்படி எல்லாத்தையும் எடுத்த உடனே குபேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தோத்து போன குபேரன் நேராக கைலாய மலைக்கு போய் அது பக்கத்துல சிவனை நோக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான தவம் செய்தான் அப்படின்னும், அவனுடைய தவத்தினுடைய அந்த தீவிரத்தன்மையால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான், சரி உனக்கு பொன்பொருள் மேல பெரிய அளவுக்கு ஆசை இல்லை, அதனால இப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்ட தேவலோகத்தினுடைய கருவூலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு பதவியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்ததாகவும், அப்படித்தான் இந்த நவநிதிகளையும் குபேரன் பாதுகாக்க ஆரம்பிச்சதாகவும் ஒரு கதை உண்டு. சரி, நவநிதி அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னென்ன நிதி? நமக்கு சங்க நதி, பதும நதி தெரியும் இல்லையா? பாக்கி 7 என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மகா பதும நிதி, இது பெரிய தாமரைன்னு சொல்லுவாங்க, பரிபூர்ணமான செல்வத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது பதுமநிதி, இது அழகு, வளர்ச்சி, வளம் இதை தரக்கூடியது. சங்க நிதிங்கிறது வெற்றியையும் புகழையும் தரக்கூடியது. மகர நிதிங்கிறது கடலின் அடியில் இருக்கக்கூடிய மறைந்த செல்வங்களை தரக்கூடியதாம். கச்சப நிதிங்கிறது, கச்சபம்னாலே ஆமை இல்லையா, நிலைத்த செல்வத்தையும் பாதுகாப்பையும் தரக்கூடியது. முகுந்தம் அப்படிங்கிறது விடுதலை அளிக்கக்கூடிய செல்வமாம். நந்தம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடியது. நீலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிதியானது ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாம். கல்வம்னு சொல்லப்படக்கூடியது சிறியதாக இருந்தாலும் பெரிய வளரக்கூடிய செல்வத்தை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதுதான் நவநிதி, குபேரனால் பாதுகாக்க வைக்கப்பட்ட அந்த நவநிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கதையும் குபேரனை பற்றி உண்டு. இது என்ன அப்படின்னாக்கா, குபேரன் ஒரு முறை கைலாயத்துக்கு போயிருக்காரு சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்வதி தேவியும் சிவபெருமானும் அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அங்க போய் நின்றுட்டு அவங்க பேசுறதை பார்த்துட்டே இருந்த குபேரன் பார்வதி எண்ணெயை தவறாக பார்த்ததாக பார்வதி தேவிக்கு பட்ட உடனே ரொம்ப கோவப்பட்டு சாபம் கொடுத்துடுறா. நீ உன்னுடைய அழகின் மேல, உன்னுடைய அந்த செல்வத்தின் மேலெல்லாம் ரொம்ப மமதையோட இருக்க இல்லையா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா நிதியும் உன்னை விட்டு போகும், உன்னுடைய முகம் எல்லாம் அகோரமாகும்னு சொல்லிடுறா. சொன்ன உடனே அவனுடைய ஒரு பக்கம் முகம் எல்லாம் மாறிடுது, கண்ணெல்லாம் ஒரு பக்கம் தெரியாம போயிருது. இதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நவநிதிகளும் அவனை விட்டு போயிடுச்சான். அப்படி அவனை விட்டு போன நவநிதிகள் எங்க போச்சு அப்படின்னா, பார்வதி தேவிக்கு சகோதரனான திருமாலிடம் போயிடுச்சு. பொதுவா இந்த பெண் குழந்தைகளுக்கு எப்பவுமே அம்மா அப்பா எப்படி ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருப்பாங்களோ, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை. அந்த வகையில பார்வதி தேவிக்கு தன்னுடைய அண்ணனான திருமால் மேல எப்பவுமே ஒரு பெருமை, ஒரு கர்வம் உண்டு. அதனால அவர் சாபம் கொடுத்த இந்த குபேரனுடைய நவநிதிகளை நேர அண்ணன் அனுப்பிச்சு வச்சுட்டா. அவரும் அந்த நவநிதிகளையும் தன்னிடம் சேர்த்து கொண்டு அவர் பாதுகாத்து வச்சிருந்தாராம். அவர் தான் வைத்தமாநிதி பெருமாள். குபேரன் என்ன பண்றான், சிவபெருமான் கிட்ட போய் மன்றாடுறான். ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சிவபெருமானே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இப்ப சிவன் சொல்றாராம், சாபம் கொடுத்தது நான் கிடையாது, சாபம் கொடுத்தது யாரு, பார்வதி தேவி. அப்ப நீ அவகிட்ட போய் தானே நீ உன்னுடைய பாவத்திற்கான விமோச்சனத்தை தேட வேண்டும், போ, நீ செய்த தவறுக்கு அவளிடம் போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். குபேரனும் நேர பார்வதி தேவி கிட்ட போய் மன்றாடுறான், நான் செய்த தவறை எப்படியாவது மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. இப்படி கதரும் பொழுது என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய மனம் இலகும் இல்லையா? அந்த மாதிரி இலகி பார்வதி தேவி என்ன சொல்றா, சரி போ, உன்னுடைய சாபத்திற்கான விமோச்சனத்தை நானே சொல்றேன். என்னுடைய அண்ணன் திருமால் வைத்தமாநிதி பெருமானாக தாமிரபரணி ஆத்தங்கரையில குடிகொண்டு இருக்கான். அவன்கிட்ட தான் உன்னுடைய நவநிதி இருக்கு. முடிஞ்சா அவனை போய் நீ தவம் பண்ணி வேண்டி நீ என்ன பண்ணுவியோ அவன்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கோ, உன்னுடைய சாபம் அப்போ விமோச்சனமாகும்னு சொல்லி அனுப்பிடுறா.
குபேரனும் நேரா போய் அங்க பெருமாளை மனசால தியானம் பண்ணி ரொம்ப தவம் இருந்து தன்னுடைய தவறுக்கு நிஜமாகவே வருந்தி மன்னிப்பு கேட்டதுனால திருமாலும் அவருடைய அந்த நவநிதியையும் கொடுத்தாராம். அப்படி குபேரனுக்கு அந்த நவநிதியையும் கொடுக்கும்போது எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மரக்கால்ல அளந்து அளந்து கொடுத்தாராம். அப்படி அளந்து அளந்து அவ்வளோ செல்வம் இல்லையா, அதனால அவருடைய கைகள்லாம் சோர்ந்து போய் ரொம்ப டயர்டாகி அந்த மரக்காலையே தன்னுடைய தலைக்கு வைத்து கொண்டு படுத்த அந்த சயன கோலத்தில் அங்க திருக்கோளூர்ல வைத்தமாநிதி பெருமாளாக காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கும் தீபாவளிங்கிறது அங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வைத்தமாநிதி பெருமாளினுடைய கைகள்ல ₹1 வைத்து அங்க வரக்கூடிய மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது கொண்டு போய் இல்லத்தில் வைத்து கொண்டால் ஒரு நிதி இல்லை, நவநிதியும் நமக்கு வந்து சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இழந்த செல்வம் மட்டும் கிடையாது, அவருடைய புஷ்பக விமானத்திலிருந்து அனைத்துமே மீண்டும் குபேரனுக்கு கிடைத்ததாகவும் அந்த அழகாபுரிங்கிற அவனுடைய அந்த ராஜ்யமானது, அந்த நகரமானது மீண்டும் செழிப்பானது அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டு. இந்த புஷ்பக விமானத்துக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னாக்கா, இந்த குபேரனுடைய புஷ்பக விமானத்தை யார் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னாக்கா ராவணன். அந்த புஷ்பக விமானத்தை பயன்படுத்தி தான் சீதாதேவியை கூட தூக்கி கொண்டு வந்துடுவான் அசோகவனத்திற்கு. அப்படி ராவணன் வைத்திருந்த அந்த புஷ்பக விமானத்தை ராமன் அவனை சம்ஹாரம் பண்ணினதுக்கு அப்புறமாக அந்த இலங்கையானது விபீஷணனுடைய நாடாக ஆச்சு இல்லையா. அதனால அந்த விபீஷன் தான் அந்த புஷ்பக விமானத்தை மறுபடியும் கொடுத்தாராம், திருமாலுக்கே கொடுத்துட்டாராம். அந்த புஷ்பக விமானமானது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால வடிவமைக்கப்பட்டது. இப்படி மாறி மாறி ஒருத்தட்டியா வந்து மறுபடியும் குபேரன் கிட்டேயே அந்த புஷ்பக விமானம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அதனால இந்த தீபாவளி நல்நாள்ல லக்ஷ்மியையும் குபேரரையும் ஒன்று சேர வழிபடும் பொழுது நாம் வேண்டக்கூடிய செல்வம் அனைத்தும் நம்மை வந்து சேரும். அதுபோல அந்த செல்வம் நிலைத்து நிற்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி அந்த வழிபாடு செய்யறது அப்படின்னா, பூஜையை சுத்தம் பண்ணி லக்ஷ்மி படமும் குபேரர் படம் அல்லது குபேரர் யந்திரம் இதை வைத்து அந்த ரெண்டுக்கும் நடுவில் விளக்கேற்றி மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வெள்ளத்தால் செய்த ஏதாவது ஒரு நைவேத்தியம், பொரி, வெல்லம், இந்த மாதிரியான விஷயங்களை நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம். லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆதிசங்கரால அருளப்பட்டது. பொதுவாக துறவிகள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அந்த அன்றாட சாப்பாடு அப்படிங்கிறது பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒவ்வொரு இல்லமா போய் கையேந்தி பிச்சை எடுத்து அதில் வரக்கூடிய உணவை தான் உண்பார்கள். அதுதான் அவர்களுடைய நெறி இல்லையா. அப்படி ஒரு முறை ஆதிசங்கரர் தன்னுடைய அந்த நாளுக்கான சாப்பாட்டிற்காக ஒரு வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாங்க. ரொம்ப வறுமையான ஒரு வீடு, ரொம்ப குடிசை தான். அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு பவதி பிக்ஷாந்தேகின்னு இவர் கூப்பிடுறது காதுல கேக்குது. ஆனா அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம். ஏன்னா ஒருத்தர் எனக்கு சாப்பாடு கூடன்னு வந்து கேட்கும்போது அது கொடுக்க முடியாதுன்னு சொல்றது, அது இல்ல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயல். அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய நிலைமையில் கடவுளே என்னை கொண்டு வந்து வச்சுட்டியே அப்படின்னு அவ கதரும் போது அவ யோசிச்சு பாக்குறா, என்ன இருக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா நம்ம வீட்டுல. அந்த கிச்சனை பூரா எடுத்து தொழாவும் போது ஒண்ணு கிடைக்குது, ஒரு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயும் எப்படி இருக்கு அப்படின்னா காஞ்சி போய் இருக்கு. இது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த சங்கடத்தோட அந்த நெல்லிக்கனியை எடுத்து அவருடைய அந்த பாத்திரத்துல போடுறா. இப்படி டங்குன்னு விழுது. ஆதிசங்கரர் எவ்வளவு பெரிய ஒரு மகான் இல்லையா, அவருக்கு தெரியாதா மனசுல என்ன நினைக்கிறான்னு. உடனே அந்த நெல்லிக்காய் அதுல வந்து விழுந்த உடனே அவர் கண்ணை மூடி அவர் அம்பாளை பிரார்த்தனை பண்றார், லட்சுமியை பிரார்த்தனை பண்றார். அப்போதான் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார், இந்த கனகதாராவை பாடுறார். அப்படி ஒவ்வொரு பாட்டும் அவர் பாட 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 அந்த ஒரு பெண்மணியினுடைய அந்த பீந்து போன கூறி இருக்கக்கூடிய வீட்டுல அப்படியே தங்க நெல்லிக்காய்களா பிச்சுக்கிட்டு அப்படியே கொட்டுதான். காரணம் என்ன, அவள்கிட்ட பொருள் இல்லைன்னா கூட எதையோ இருக்கிறத கண்டிப்பாக நான் தானம் கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல மனசு இருக்கு இல்லையா, அதற்காக கிடைத்த பரிசு தான் அது. அதனாலதான் வீட்டுல செல்வம் வேணும் அப்படின்னாக்கா கனகதாரா பாடணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது அப்படின்னா, நமக்கு செல்வம் வேணும்னா நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி ஸ்லோகங்கள் சொன்னா மட்டும் போராது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு நாம் தானம் கொடுக்க கொடுக்க நமக்கு அது பெருகி கொண்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய இந்த குபேரர் பூஜையும் இந்த லட்சுமி குபேரர் பூஜையுமே நீங்கள் செய்யக்கூடிய தானத்தில் தான் அது நிறைவடையும். அதனால லட்சுமி தேவிக்கு இந்த நாள்ல கனகதாரா பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பாட முடியாது, தெரியாது, ஏன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் நமக்கு சொல்ல தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம அதை கேட்டாலே புண்ணியம் தான். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் இது கிடைக்குது. கனகதாரா போட்டு விட்டு நீங்க அதை கேட்பது, இந்த பூஜை செய்யும் பொழுது அது ஒலிக்க செய்யறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுதான். இறைவனுடைய நாமாவை கேட்கறதுங்கிறது ஒரு வகையான பக்தி. அதனால நீங்க அதை கேட்டுக்கிட்டே உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டலாம். குபேரருக்கும் அது போல சில மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்சா அதை சொல்லுங்க. இல்லைன்னா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், எனக்கு என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுறது அப்படிங்கிறதே மிக மிக சிறந்த பக்தி. அப்படி விடும்பொழுதே நமக்கு தேவையான எல்லாமுமே அவரே கொடுத்துருவார். பார்த்து நம்ம கேட்டா கூட கொஞ்சமா தான் கேட்போம். இறைவன் நமக்கு அன்போட கொடுக்கும்போது அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ஸ்ரத்தையோடு அந்த பூஜையை பண்ணுங்க, அதற்குரிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.